श्रीवल्लभारम्भामिगणो मणिमध्यमास्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருவாய் மலர்ந்தொழியது 30 பாடல்களை தமிழ் பாடல்களை கொண்டது. அது ஆண்டாள் நாச்சியார் திருவாய் மலர்ந்தொழியது. இந்த மார்கழி மாதத்தில் ஏன் கோலம் போட்டு விளக்கேற்றணும்? அது விடிகாத்தால் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே அதை செய்யணும். அந்த மாதிரி செஞ்சு அந்த 6 மணிக்குள்ளே கோவில் அதே மாதிரி 4:30 மணிக்கு வந்து எல்லோரும் பிரதர்சனம் பண்ணி கோவிலுக்கு வருவா. ஒரு 6லேருந்து 6:30க்குள்ளே கோவிலில் பூஜை நடக்கும். இது இருக்கான்னா நித்தமே நம்ம வீடுகளில் முன்னெல்லாம் வந்து வீடு கட்டும்போது வீட்டில் வந்து மாடம்னு சொல்லி பெறைன்னு சொல்லுவாங்க, மாடம்னு சொல்லுவாங்க. அது 2 பக்கமும் வச்சுருப்பாங்க, 2 விளக்கு வைக்கிறதுக்கு. இப்போ நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், குளிக்காத விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல சமையலெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவசர அவசரமாக குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகிறோம். ஆஃபீஸ் போகிறதுல இந்த விளக்கேற்றுறதையே மறந்துடுறோம். நித்தியப்படியே வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்ப அரிதினும் அரிதாக இருக்கிறது. பல வீடுகளில் பார்க்குறேன், நித்தம் ஏற்ற முடியல, ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படி ஏற்றிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நாம் குளிக்கணுங்கிற அவசியமே இல்லை. காலையில் எழுந்த உடனே பல்லு தேய்ச்சிட்டு சுவாமி ரூமில் தான் விளக்கேற்றக்கூடாதே தவிர வீட்டில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் விளக்கு தான் ஏற்றணும். இந்த பஞ்சதீப எண்ணெயெல்லாம் ஏற்றக்கூடாது. நல்லெண்ணெய் விளக்கு பல்லு தேய்ச்சிட்டு முகத்தை கழுவிட்டு ஒரே ஒரு குங்குமத்தை எடுத்து அப்படி நெத்தியில் வச்சுட்டு, அதுக்கு தான் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை அந்த பூஜை ரூமில் வைக்க மாட்டாங்க. அது தனியாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. விபூதியாக இருக்கட்டும், குங்குமமாக இருக்கட்டும், ஹால்லையே ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ராத்திரி திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் சுவாமி ரூமில் போய் அந்த குங்குமத்தையோ பிரசாதத்தையோ எடுக்கிறதுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். அந்த மாதிரி இல்லாத ஹாலில் வச்சுருந்தோன்னா டக்குன்னு அந்த இதை எடுத்து சுவாமி பிரசாதத்தை அவளுக்கு எந்த நேரமும் விடலாம். குளிக்கலை, படுத்துன்னு இருந்தோம், படுக்கையிலேருந்து எழுந்தோம், தொடராமா கூடாதா, அது பயமே தேவையில்லை. ஹாலில் வச்சுக்கணும். அந்த மாதிரி அந்த குங்குமம், பெருமாள் குங்குமத்தை அங்கே வச்சுட்டு காத்தால் எழுந்தோடனே பல்லு தேய்ச்சி நித்தியகர்மானுஷ்டானங்கள் சொல்லப்படுகிறதெல்லாம் முடிச்சுட்டு மூஞ்சி இளமில் வந்து அந்த குங்குமத்தை லைட்டாக எடுத்து நெற்றியில் இட்டுண்டு 2 விளக்கு ஏற்றி வாசலில். இதெல்லாம் எப்போ பண்ணணும்னா 4லேருந்து 6 மணிக்குள்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலிகையெல்லாம் பண்ணி சமையலை பண்ணி அது இப்போ சுவாமிக்கிட்ட கொண்டு போய் விளக்கேற்றி நேரம் இருந்தால் சுவாமிக்கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணி பண்ணலாம். இல்லை ஆஃபீஸ் போகிற அவசரம் அப்படின்னு சொன்னால் சமையல் கட்டிலேருந்து அப்படியே மனசால பெருமாளை தாணிக்கலாம். அதைத்தான் சொன்னால் ஆண்டாள் நாச்சியார், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லியிருக்கான். வாயினால் அவருடைய நாமத்தை சொல்லுவோம், முடியாதப்போ அந்த சமயக்கட்டிலேருந்தே மனசீகமாக நினச்சி அவருக்கு அந்த பிரசாதங்களை கொடுப்போம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்ல. இதனால தான் நான் அப்படி முடியாத பட்சத்தில் இந்த ஒரு மார்கழி மாதமாவது வெடிகாத்தாலும் 4 மணிக்கெல்லாம் எழுந்து இந்த காரியத்தை செய்யணும். நித்தியமே நீங்கள் இந்த மாதிரி விளக்கேற்றுறது நம்ம ஆற்றுல லக்ஷ்மி கடாத்தை கொடுக்கக்கூடியது. மங்களானி பவந்தூ.